வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கு டியூஸ்டே விளாக் பார்க்க போகிறோம். என்ன சமையலுங்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ரொட்டீன் விளாக் போட போகிறேன். காலம்பரம் சாம்பார் என்ன பண்ண போகிறோன்னா, வெண்டைக்காய் குடமிளகாய் போட்டு சாம்பார் ரசம் தலதலான்னு கொதிச்சிட்ருக்கு. எப்பவும் போல் ஒரு டீ போட்டாச்சுங்க. காய்கறிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, காரக்கறி, சாம்பார் பொடியெலாம் போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்து ஆவி ஆவி பறந்து கொண்டு இருக்கிறது. அதை அப்படியே உரித்து அப்படியே நறுக்கி போடணும். அப்புறம் பாத்திரம்லாம் தேய்க்கணும், சாதம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள். நல்லா சூப்பராக சாம்பாரெல்லாம் வாசனையும் கமகமன்னு இருக்கும். அப்படியே வெங்காயம், தக்காளி, எல்லா காய்கறியும் நல்லா வதக்கிடலாம். அப்படியே போட்டு பச்சையாக வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம். அப்புறம் மொத்தமாக சேர்த்து கடைசியாக சாம்பார் வச்சதுக்கப்புறம் நம்ம கடுகுலாம் தாளித்து கொட்ட போகிறோம். சாம்பார் பொடியை போட்டுட்டு புளியை விட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு பருப்பெல்லாம் வேக வச்சு நல்லா மசித்து வேக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்தால் சாம்பார் நல்லா ஒன்று கூடி நல்லா சேர்ந்து அப்படி நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பார் கொஞ்சம் வேகாமல் போனாலும் சாம்பார் சொதப்பிடுங்க. நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்க வேக வச்சு இதுக்கு தேவையான மசாலா பொடியெலாம் போட்டு தேங்காய் எல்லாம் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். சமையலை முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன விளக்கு போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் ஓர வேலையில் 1 to 2 சாயங்காலம் காலம்பரம் எந்த ஊற வேலையாக இருந்தாலும் சரிங்க. பருப்பில் 2 நெய் தீபம் ஏற்றிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் ஏற்றலாம். எதுக்குன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ட முருகர்கிட்ட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப்பில் நல்லா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. எல்லாம் நடக்கும், நம்பிக்கையோடு செய்வோமே, செஞ்சு தான் பார்க்கலாம், பையனுக்கு வேலை கிடைக்கணும் தாங்க நான் தீபத்தை ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ தான் படிப்பு முடித்தான், சீக்கிரம் வேலை கிடைக்கணும், அதுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகர்கிட்ட வேண்டியிருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சால் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும். எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு. நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். அதான் என்னோடய மனசில் எப்போதுமே உள்ளது. நம்ம நல்லதை நினச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் நல்லதை செய்வார். நம்ம நினைக்கிற விதங்கள் நல்லதாக நினச்சா நல்லதே நடக்கும். நைட்டு எப்பவும் போல் என்ன பண்ணேன்னா, இட்லிக்கு மாவு அரைக்கலைங்க. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் உடம்பு ஃபீவர் வந்துருந்துச்சு. அதனால் மாவு கடையில் தான் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே காலம்பரை வச்சு சாதம், உருளைக்கிழங்கு கறியெல்லாம் இருந்தது. மாவை அப்படியே இட்லியை ஊற்றிட்டு சாம்பாரையும் கொதிக்க விட்டு எப்பவும் போல் ரசத்தை அதில் ஊற்றி சுட பண்ணுற நம்ம வேலை. இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாத்திரங்களாக தேய்ச்சி எப்பவும் போல் பால் காய்ச்சி இது ஒரு பொடி ஒருத்தவங்க எங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. அதாவது மூலிகை 36 மூலிகை என்னமோ சொன்னாங்க. நல்லா எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பாலில் போட்டு அப்படியே கொதித்து அந்த இருமல், சளி, தலைவலியெல்லாம் போயிடும்ட்டு நான் பாலில் தான் போட்டு கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ போல் அடுப்பெலாம் தொடச்சி ஜீரக தண்ணி ஊற வச்சு பாதாம் ஊற வச்சு பாத்திரம்